பக்தி முக்குணங்களின் அடிப்படையில் 10 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். பகவத்கீதையிலையும் கிருஷ்ணர் இது குணங்களின் அடிப்படையில் பக்தியை பிரித்து 18வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிறாரு. பாகவதத்திலையும் பிரித்து சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக நம்ம நாரதீய புராணத்திலிருந்து பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது அதம தாமசீக பக்தி. அப்படின்னா தாமசீக பக்திங்கிறதே கீழானது, அதுலேயும் அதம தாமசீக பக்திங்கிறது இன்னும் கீழானது. ஸோ அதற்கான உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு பழிவாங்கும் எண்ணத்தோட பக்தி செய்யக்கூடியது. நமக்கு கூட இருக்கக்கூடிய சக பக்தர்கள் யாராவது ஒருத்தவங்களுடைய ஒரு செயல் நமக்கு பிடிக்காமல் அவங்கள பழிவாங்கணும், அவங்களுக்கு ஒரு கெடுதல் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம ஜெபம் செய்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் நடக்கணுன்ற நம்மளுடைய மனசில் ஒரு ஆழமான ஒரு எண்ணம், அதுக்காக நம்ம பக்தி பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பக்தி செய்தோம் அப்படின்னா அது அதம தாமசீக பக்தி அப்படின்னு சொல்லப்படுது. ஹரே கிருஷ்ணா.